இயற்கை காதலன். சன்லைட்டு மறைய போது அந்த ஒரு 40 நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சன்லைட்டு மறையிறதுக்கு. பக்கத்தில் ஒரு டெத்து வேறு. சவுண்டு கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? இயற்கையான காற்று ஃபுல்லாக தென்னைமரம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், அங்கே கொஞ்சம் தென்னைமரம் இருக்கும் லைனாக. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா தெரியாது, மேபி தெரியாதவங்களுக்கு தெரியும். இங்கே கொஞ்சம் தென்னைமரம் பாருங்கள். இதான் வண்டி சோடு. ஆக்சுவலாக அது பெரிய ரோடு மாரி ஃப்ரெண்ட்ஸ். சைடில் ஃபுல்லாக புல் வளர்ந்ததுனால ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. பாருங்கள், அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். இதான் நம்ம வயல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒன்று காட்டுற பாருங்க. இதான் தொட்டாசி நீங்கி இலை. நல்லா பாருங்கள், தொட்டாசி நீங்கி இலை. உனக்கு கை வைக்கிற நல்லா பாருங்கள். கை வச்சோடனே இதாகிடும். தெரியுதா? இதில் வைக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் ஃபுல்லாக கை வைக்கிறேன். நல்லா பாருங்கள். மறையுதா? இங்கேங்க இப்போ தொட்டாசி நீங்கி இலை ஃபுல்லாக இதாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் 90s பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். இருடா கொம்பா அந்த பக்கம் போ, வயலுக்கு வராத. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கருது. பிஞ்சி எப்படி பார்த்தா ஒரு 2 மாதம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கும்கி பாடத்தில் பிதிக்கி பார்ப்பாங்கள்ல, பால் விட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி தான் பார்ப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். பால் இன்னும் வரல. நெல் சொத்த நெல் போல். ஒரு நிமிஷம் இருங்க, நல்ல நல்லா பிக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பால் விடலை. நல்லா அமுக்கி பார்த்துட்டேன், பால் விடலை இன்னும். பாருங்கள், சுத்தமாக பால் விடவே இல்லை. எப்படி பார்த்தாலும் இந்த 2 மாதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கதிர் வந்து அது உள்ள அரிசி வந்ததுக்கப்புறம் அப்பா கருது பழுத்து அது அரிசி வந்து பால் வந்து தண்ணி மட்டும்தான் வருது. கை ஈரமாக இருக்குங்களா? பாருங்கள், 2 மாதம் ஆகும். இது பழுத்து அறுவடை பண்ணி அதை சாகுபடி பண்ணுறதுக்கு 2 மாதம் ஆகிடும். அவங்க பக்கத்து வீட்டு கொள்ளைக்காரங்க, பக்கத்தில் உள்ள கொள்ளைக்காரங்க 2 பேரும் பைக்கில் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த பக்கம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனாக்க கொஞ்சம் இடம் கொஞ்சம் இருக்குது. அதில் ஒரு வாய்க்கா ஒன்று இருக்குது. அந்த வாய்க்காவில் பெரிய பாம்பு இருக்குது. நான் அப்புறமா அந்த தண்ணி பாம்பு அது நான் அப்புறமா உங்களுக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுறேன். யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறேன்.